நான் என்னண்ணா போன வட்டம் அந்த 45,000 லேப்டாப் இல்லைன்னீங்க இப்போ நான் 39,300 41,200 என்ன கதை? ஆக்சுவலாக என்ன கதை அப்படின்னா, நம்ம 2 ஸ்டோர்லேயுமே சரி, குரோம்பேட் அண்ட் வேளச்சேரியில் நம்ம வந்து ப்ரைஸை ஃபிக்ஸட் பண்ணிட்டோம். நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்கும்போது வந்து என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமருக்கும் ஒரு ஆஃபர் ப்ளேஸ் ஆகுது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த லேப்டாப்பை நம்ம 45,000 வச்சுருந்தோம். ஒரு கஸ்டமருக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தோம். அவர் 41,000 பில் பண்ணார். இன்னொரு கஸ்டமருக்கு 10%ங்கிறது 1,10,000 10,000 டிஸ்கவுண்ட்டு. ஸோ கஸ்டமர் என்ன பண்ணிட்டாங்க, அவருக்கு 10,000 கொடுக்குறீங்க, எனக்கு 4,000 கொடுக்குறேன்ட்டாங்க. அது நம்ம 2 ஸ்டோர்லையுமே அடிக்கடி ப்ராப்ளமான ஒரு இஷ்யூ ஆனதால் நம்ம ஸ்டோரை நம்மளோட இன்கமிங் ப்ரைஸஸை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் நம்மளோட ஸ்டோரில் அல்லது நம்மளோட ஆன்லைன் ஆர்டராக எதுவாக இருந்தாலும் சரி, ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து i7 10th ஜென்ரேஷன் 45,000 லிஸ்ட்டாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 39,300 இருக்குது. ஸோ உனக்கு இன்னொரு காமெடி கூட சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன்ல i5 12 52,000 லிஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதுவே ஆல் இன் ஒன்ல i5 13th 50,700 லிஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு 55,000 லிஸ்ட்டாக இருந்தது. ஸோ மீனிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராடக்ட்டை என்ன ரேட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட ப்ரைஸிங்கை போட்டு வச்சிருக்கோம். இனிமேல் இன்ஃபினிட் சொல்யூஷனில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் தான் வந்து கிடைக்கும், டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ கிரேசி ஆஃபருக்கு வீக்லி ஒரு லேப்டாப் போடுறோம். ஸோ அந்த லேப்டாப் மட்டும் உங்களுக்கு கிரேசி ஆஃபரில் இருக்குமே தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை பார்க்குறதுக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.